வணக்கம் எனதருமை நண்பர்களே. இப்போ எதை பற்றி பேச போகிறோன்னா, கரூர் சம்பவம். கரூர் சம்பவத்தில் 41 பேர் இறந்து போயிட்டாங்க. இறந்து போகிறவருக்கு தாவேகா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த உடனே கருணை அடிப்படையில் அவர்களுக்கு ஒரு வேலையை கொடுக்குறாங்க. அந்த வேலையை கொடுத்த உடனே அதில் நம்ம நிறைய காமெடிஸ்லாம் நடந்துச்சு. ஒரு மத்திய அரசு ஊழியர், என்னுடைய குழந்தை இறந்துச்சு, நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறேன், என் பொண்டாட்டிக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து ஒரு வேலை கொடுங்க ஐயா அப்படின்னு கேட்ட நகைச்சுவையெல்லாம் நடந்துச்சு. இப்போ இதை போல் வேலை கொடுத்தது தப்புன்னு சொல்லி வழக்கு போட உயர்நீதிமன்றம் என்ன பண்ணுச்சுன்னா, இது மாதிரி உயர்ந்த நோக்கங்களுக்காகத்தான் கருணை அடிப்படையில் வேலையை கொடுக்கணும், ஸோ இது கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது. ஆனால் பொதுவாகவே இருக்கக்கூடிய ஒரு தத்துவங்கள் எதுனா, அரசினுடைய கொள்கை முடிவில் நீதிமன்றங்கள் தலையிடாது. இது எப்படி இது விஷயம் ஒரு சிறிது இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய இஷ்யூ உருவாச்சு. அரசியல்வாதிகள், அதாவது அரசியலில் கட்சி பெரிதா, அரசு பெரிதா, அல்லது நீதிமன்றத்துடைய உத்தரவு பெரிதா, பார்லிமெண்ட்டா, சுப்ரீம் கோர்ட்டா, இங்கே பார்த்திங்கன்னா சட்டசபையா, இங்கே ஹைகோர்ட்டா, யார் பெரியவர் அப்படின்னா ஒரு ஒரு இது வந்தது. அதனால் இவர் யார் பெரியவர், நீ பெரியவனா நான் பெரியவனா, அப்போ எல்லாரும் ஆட்சி அதிகாரத்துக்கு சென்று அடைந்து விட வேண்டும் என்று துடிப்பது இதனால் தான். ஏனென்றால் கொள்கை முடிவில், அரசினுடைய கொள்கை முடிவில் நீதிமன்றங்கள் தலையிடாது. அதே சமயத்தில் ஒரு சட்டமானது தவறாக இருந்தால் அதை செல்லாத சட்டம் என்று அறிவிப்பதற்கான உரிமை நீதிமன்றத்துக்கு இருக்கிறது. ரைட். இந்த கொள்கை முடிவை வைத்து தான் அரசியல்வாதிகளுடைய சதுரங்க வேட்டையே இங்கே ஆரம்பிக்குது. இப்போ இப்போ வேலை கொடுத்தது ஹைகோர்ட் தப்புன்னு சொன்ன உடனே சுப்ரீம் கோர்ட்டில் ஒரே கேள்வி கேட்குறாங்க. அவங்க வேலை கொடுக்குறாங்க, பட் இட் இஸ் இன் கவர்மெண்ட் பிரின்சிபல், அரசினுடைய கொள்கை முடிவில் நீங்கள் எப்படி தலையிட முடியும்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயங்கள் தான். ஸோ இந்த அரசினுடைய கொள்கை முடிவு எது வரைக்கும் நீதிமன்றங்கள் தலையிடலாம் அல்லது எது வரைக்கும் நீதிமன்றங்கள் தலையிட முடியாது என்கின்ற ஒரு தெளிவான வரையறையை வகுத்தால் மட்டுமே இப்போ இதை போன்ற விஷயங்கள்லேருந்து ஒரு நிரந்தரமான முடிவு எடுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு அரசு வேலை என்பது ஒரு கருணை அடிப்படையில் அந்த 41 பேருக்கு கொடுக்குறீங்க. இப்போ கொடுத்ததன் சார்பாக பார்த்தீங்கன்னா, அதில் எத்தனை பேர் சந்தோஷப்பட்டிருப்பான். இது அவனுக்கு அதெல்லாம் அடிப்படை, அவனுக்கு வாழ்வாதாரம் இல்லை, இறந்துட்டாங்க ரைட்டு, ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஒரு அரசு வேலை அவனுக்கு கிடைக்கிறது என்றால் அதை வைத்துக்கொண்டு அவன் தலைமுறைகள் வாழ்ந்துவிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கும்போது அதில் டக்குன்னு மண்ணப்பட்ட மாதிரி ஒரு ஹைகோர்ட்டோட ஆர்டர் வருது. அது ஒரு சாரருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம். இப்போ உச்சநீதிமன்ற அப்பீல் போகிறாங்க, சுப்ரீம் கோர்ட்டு கேட்குற கேள்வி பழையபடி அதே கேட்குது. அப்போ பார்த்தீங்கன்னா, கொள்கை முடிவு எப்படி நீ தலையிட முடியும் அப்படின்னா, உச்சநீதிமன்றங்கள் தான் இதே போன்ற விஷயங்களுக்கு மிக தெளிவான கொள்கை முடிவில், அரசுடைய கொள்கை முடிவில் எந்த அளவுக்கு நீதிமன்றங்கள் தலையிடக்கூடாது என்பதை மிக தெளிவாக பொதுமக்களுக்கு புரியும் வகையில் இதை வகுத்திருந்தால் மக்களுக்கு இந்த ஏமாற்றமோ இந்த வேதனையோ மிஞ்சாது.